வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது விஜய்க்கு பயப்படுகிறதா திமுக, ஏன் கைது பண்ணலை, அமைச்சர் துரைமுருகன் கொடுத்த ரிப்ளை. இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். விஜய்க்கு அரசியலில் போதுமான அளவுக்கு பக்குவம் இல்லை என்று அமைச்சர் துரைமுருகன் கடுமையாக விமர்சித்துள்ளார்னே சொல்லலாம். மேலும் விஜய் அவர்களை பார்த்து மட்டுமல்ல, திமுக யாரை பார்த்தும் அஞ்சாது என்றும் அமைச்சர் துரைமுருகன் கூறியுள்ளார்னே சொல்லலாம். ராணிப்பேட்டை மாவட்டம் காட்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாலாஜா அருகே உள்ள லாலாப்பேட்டை அரசு மேல்நிலைப்பள்ளியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றதுனே சொல்லலாம். இந்த முகாமில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கலந்து கொண்டு உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை பார்வையிட்டு ஆய்வு செய்தார்னே சொல்லலாம். பின்னர் அமைச்சர் துரைமுருகன் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், கரூர் சம்பவத்தில் நடிகர் விஜய்க்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்படாதது ஏன்? அவர் கைது செய்யப்படுவாரா? திமுக அவரை பார்த்து பயப்படுகிறதா என்று கேட்கிறீர்கள். திமுக ஒருபோதும் யாரையும் பார்த்து அஞ்சியதில்லை, இனி அஞ்ச போவதும் இல்லை. அஞ்ச வேண்டிய அவசியமும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இல்லை. பாஜக உட்பட தேசிய கட்சிகளுக்கும் திமுக அஞ்சியதில்லை. எங்கள் மீது எத்தனை குற்றச்சாட்டுகள் வந்தாலும் நாங்கள் அதனை நேர்மையாக எதிர்கொள்வோம். எப்படிப்பட்ட சூழலிலும் மக்களுக்கான எங்களின் சேவையை தொடர்ந்து கொண்டு இருப்போம். கடந்த காலங்களிலும் இதுதான் நடந்துள்ளது, இனியும் இதுதான் நடக்கும் என்றார்னே சொல்லலாம். கரூர் சம்பவத்துக்கு பிறகு வெளியிட்ட வீடியோவில் விஜய் அவர்கள் வருத்தம் தெரிவிக்காமல் முதல்வருக்கு சவால் விடுவது போல பேசியது பற்றிய செய்தியாளர்களின் கேள்விக்கு, விஜய்க்கு அரசியலின் போதுமான பக்குவம் இல்லை, அவர் இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது என அமைச்சர் துரைமுருகன்